ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் 2 பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நம்ம 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். 2 மூடியிலுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது போல் ஒரு சணல் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க. இந்த சணலை நம்ம இந்த ஹோல்ஸில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முனையை இந்த பக்கம் விட்டுருக்கேன். இன்னொரு முனையை இந்த சைடு இருக்க ஹோல்ஸில் நான் விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போது இந்த இடத்தாண்ட நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த கயிறுலையும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இன்னொரு மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம இந்த கயிறை விட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம முடிச்சு போட்டோம்னா இந்த மாதிரி அந்த மூடி அங்கே நிற்கிறதுக்காக தான் நம்ம முடிச்சு போட்டது. இதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லேயும் அந்த கயிறையும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இந்த சைடும் நம்ம இந்த மாதிரி சணல் கயிறை விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது போல் எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து இங்கே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். மொத்தமாக எல்லாமே சேர்த்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னா, இதுமாரி ஒரு ஆணியில் மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி சின்ன பாட்டிலெலாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் பஞ்சாமிர்தம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த டப்பாவை தூக்கி போடாமல் எப்படி திரும்பவும் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிச்சனில் இருக்க நைஃபு, சிஸ்ஸர்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கூட வைக்கவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்க ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பிளேஸை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் இதில் கலர் பேப்பர் தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் கலர் பேப்பரை ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். நான் உள்ளே ஒட்டலை, மேலே மட்டும்தான் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி மருந்து பாட்டிலெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மருந்து பாட்டிலை ஒரே பாக்ஸில் நம்ம வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் மருந்து, தைலம், கொஞ்சம் டேப்லெட் இருந்தது, அது எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம இதில் இருக்க பொருளெல்லாம் தேடாமல் எடுத்துக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஒரு கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், காலி பாட்டில். இதை நம்ம எப்படி திரும்பவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கழுவி நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இதில் நான் என்ன ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் தான் நான் இதில் ஊற்றி வைக்க போகிறேன். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இது இன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சம் தான் இதில் நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் மிஷின்லாம் வச்சுருப்போம், அதில் ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய்லாம் விடுற வேலை இருக்கும். அதுக்குன்னு ஒரு பாட்டில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதவு ஓரங்களில் கூட ஊற்றுறதுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காலி பாட்டில் இருந்தால் தூக்கி போடாதீங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கமும் நமக்கு தேவை, நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அது உள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் சேஃப்டிக்கு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு டேப் கூட ஒட்டிக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு டேப் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டிட்டு இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியில் நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் நான் அரிசி தான் கொட்டி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ரேஷன் அரிசி இருந்ததுன்னா அதை கொட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊதுவத்தி மாதிரியே கொசுவத்தி இருக்கும் பாருங்கள், அதை ஏற்றி வைக்கிறதுக்கு கூட இந்த பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா இது போல் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஊதுவத்தி ஸ்டாண்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.